திமுக எம்எல்ஏ ஒரு மருத்துவமனை நடத்துறார். அந்த மருத்துவமனையில் வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி ஏழைகளை அந்த கிட்னி எடுக்கிறதுக்கு அழைச்சிட்டு போய் அங்க கிட்னியை முறைகேடாக எடுத்திருக்கிறாங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படிப்பட்ட புகாரை விசாரிக்க வேண்டும் ஒரு குழு போட்டு அந்த எம்எல்ஏ மருத்துவமனைக்கு இந்த குழு போய் ஆய்வு செஞ்சு இந்த ஆய்வில் முறைகேடு நடைபெற்றது உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. யாரு எம்எல்ஏ மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடக்குன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? மோசமான ஆட்சி தானே. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் நிறுத்தப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொன்று என்னன்னா, குமராபாளையம், நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இதே போல பணத்தாசு காட்டி கிட்னியை முறைகேடாக எடுப்பதற்கு அழைச்சிட்டு போய் அவர்கள் அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுது. அவர்களும் திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. போய் மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னிக்கு பார்த்தா கல்லீரல் எடுத்துட்டாங்க. எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. வறுமையின் காரணமாக உறுப்பை திருடுகின்ற அரசாங்கம் தேவையா? அதனால வந்திருக்கிற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. திமுக நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. யாராவது போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா நேரடியாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க, உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு. இல்லைன்னா திருடிடுவாங்க.